புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். அமில வீச்சுக்கு புதுச்சேரி வினோதினி உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சுரேஷுக்கு ஆயுள் தண்டனை விதித்து காரைக்கால் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கு குறித்த விசாரணை கடந்த 12ஆம் தேதி முடிவடைந்தது. இந்த தீர்ப்பை வரவேற்பதாக வினோதினியின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமைச் செயலக கட்டிடத்தை பன்னோக்கு மருத்துவமனையாக மாற்றிய பின்னர் நாட்டின் பொருளாதார தலைநகரமாக சென்னை உருவெடுக்கும் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியிருக்கிறார். எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்த கும்பலை பிடிக்க 6 போலீஸ் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுங்கச்சாவடியில் உள்ள ரகசிய கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை அடையாளம் காணும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது. நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க முன்னுரிமை அளிக்குமாறு நீதிபதிகளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் நீதிமன்றங்களில் லட்சக்கணக்கான வழக்குகள் தேங்கியிருப்பதாக கூறினார். ஈழத் தமிழர்கள் 3 நாடு கடத்தும் முடிவை கைவிடும்படி பிரதமர் மன்மோகன் சிங்கை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். ஈழ நேரு, செந்தூரன், இட்டலி ராஜன் ஆகிய 3 ஈழத் தமிழ் அகதிகளை நாடு கடத்தும் உத்தரவு அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட சென்னை தண்டையார்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர் மாதிரியை சேகரித்து ஆய்வு நடத்தும்படி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த பிரச்சினை தொடர்பான விசாரணை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சரபங்கா நதியில் மாமிச கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு அடைந்து நதி அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது போதாதென்று பிளாஸ்டிக் கழிவுகளும் இங்கு கொண்டு வந்து கொட்டப்படுவதாக ஓமலூர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சரபங்கா நதியை சீரமைத்தால் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். தூத்துக்குடி மாவட்டத்தில் கனிம மணல் அள்ளப்பட்டது குறித்து வருவாய்த்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான அதிகாரிகள் குழு 2ஆம் கட்ட ஆய்வு நடத்தியது. இதுகுறித்து சிறப்பு குழுவினர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பொதுமக்களிடம் கருத்து கேட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களாக சேலம், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் யானைகள் விளைநிலங்களுக்கு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன. தமிழக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. சிவகாசி தொகுதியில் போட்டியிட்ட போது 6,75,000 ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் இருப்பதாக பாலாஜி கணக்கு காட்டியதாகவும், தற்போது அவருக்கு 7 கோடி ரூபாய்க்கும் மேல் சொத்து குவித்திருப்பதாகவும் கூறி பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான சில முக்கிய செய்திகளை பார்க்கலாம். உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் தகுதியான குடிமக்களுக்கு உணவு உறுதி செய்யப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினத்தையொட்டி டெல்லியில் இந்த திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். பொது விநியோக திட்டத்தில் நடைபெறும் முறைகேடுகள் இந்த திட்டத்தின் மூலம் தடுக்கப்படும் என்றும் சோனியா காந்தி கூறினார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு, தெலங்கானா விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு தொடர்பான ஆவணங்கள் காணாமல் போனது குறித்து இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூச்சலிட்டனர். இதுபற்றி பிரதமர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்டோர் வலியுறுத்தியிருக்கிறார்கள். நீர்மூழ்கி கப்பல்களின் பாதுகாப்பு குறித்து ஆராய கடற்படைக்கு உத்தரவிட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் AK ஆண்டனி மக்களவையில் தெரிவித்தார். மும்பை நீர்மூழ்கி கப்பல் விபத்துக்கு அதில் உள்ள கருவி வெடித்து சிதறியதே காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருப்பதாக அவர் கூறினார். நீரில் மூழ்கிய அந்த கப்பலின் ஒரு பகுதி மீட்கப்பட்ட பின்னரே விபத்துக்கான காரணம் பற்றி முழுமையாக தெரியவரும் எனவும் ஆண்டனி குறிப்பிட்டார். இலங்கை காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற மக்களவையில் அதிமுக, திமுகவும் ஒருமித்த குரலில் வற்புறுத்தின. மாநாட்டில் பங்கேற்கப் போவதில்லை என்று கனடா ஏற்கனவே அறிவித்திருப்பதை அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை சுட்டிக்காட்டினார். மாநாட்டில் இந்தியா கலந்து கொண்டால் அது தமிழக மக்களை அவமதித்தது போலாகும் என்று திமுக உறுப்பினர் TKS இளங்கோவன் கூறினார். இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை உடனே விடுவிக்குமாறு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் GL பெரிஸிடம் பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தினார். டெல்லியில் மன்மோகன் சிங்கை சந்தித்த பெரிஸ் கொழும்புவில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்க வருமாறு அழைப்பு விடுத்தார். இலங்கையில் மாகாண தேர்தல் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடத்தப்படும் என்றும் பிரதமரிடம் பெரிஸ் உறுதியளித்தார்.
நாட்டிலேயே முதன்முறையாக முற்றிலும் மகளிருக்கான பல்கலைக்கழகம் உத்தரப்பிரதேச மாநிலம் ரெபரேலியில் அமைய உள்ளது. இதற்கான மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பல்கலைக்கழகம் 12வது திட்ட காலத்தில் 500 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்பட உள்ளது. இதற்கு காலம் சென்ற முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பெயர் சூட்டப்பட இருக்கிறது. தீவிரவாதி அப்துல் கரீம் துண்டாவை 4 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க டெல்லி மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பலத்த பாதுகாப்போடு அழைத்து வரப்பட்ட அவரை இந்து சேனா அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் தாக்கினார். இந்தியாவில் 40 குண்டு வெடிப்புகளில் தொடர்புடையதாக கூறப்படும் துண்டா 1995ஆம் ஆண்டு அப்போதைய பாகிஸ்தான் ISI தலைவர் ஹமித் குல்லை சந்தித்ததாக டெல்லி காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உத்தரப்பிரதேச IAS அதிகாரி துர்கா சக்தி நாக்பால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் தலையிடப் போவதில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அவரிடமிருந்து கோரிக்கை எதுவும் வரவில்லை என்று மத்திய பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை வட்டாரங்கள் கூறியுள்ளன. எனினும் துர்கா சக்தி மீதான ஒழுங்கு நடவடிக்கை சட்டப்படி நடைபெறுவதை மத்திய அரசு உறுதி செய்யும் என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பதவியை காப்பாற்றிக் கொள்வது பற்றித்தான் மத்தியில் ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கவலைப்படுவதாக குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைவது குறித்தோ பொருளாதார நெருக்கடி பற்றியோ ஆட்சியாளர்கள் கவலைப்படவில்லை என்றும் மோடி சாடியுள்ளார். சரியான வழிகாட்டுதல் இன்றி மத்திய அரசு தத்தளிப்பதாகவும் மோடி குற்றம் சாட்டினார். மதவாத சக்திகள் தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்தியா பறந்து விரிந்த நவீன தேசம் என்று குறிப்பிட்டார். பல்வேறு மதத்தினரையும் பன்மொழி பேசுவோரையும் கொண்டுள்ள இந்தியாவில் மதவாத சக்திகள் தலை தூக்குவதை அனுமதிக்கக்கூடாது என்றும் மன்மோகன் குறிப்பிட்டார்.